டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ், சபரிஸ் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் SP சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு வயலாம் ஜெஸ்டாங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? நான் சொல்றதுதான் நீ சொல்லுங்க. கேட்கணும். சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். பாமக கட்சியின் சார்பில் 2024க்கு விடை கொடுப்போம், 2025ஐ வரவேற்போம் என்ற தலைப்பில் புதுச்சேரியில் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், அக்கட்சியின் தலைவர் அன்புமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மருத்துவர் ராமதாஸ், தன் பேரன் முகுந்தன் பரசுராமனை மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவித்து அன்புமணிக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றார். அப்போது குறுக்கிட்ட அன்புமணி ராமதாஸ், யார் எனக்கா? எனக்கெல்லாம் வேண்டாம். அவன் இப்பதான் கட்சிக்கு வந்து 4 மாசம் ஆகுது. உடனே அவனுக்கு இளைஞர் சங்க தலைவர் பொறுப்புனா அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு? நல்ல அனுபவசாலிக்கு அந்த பொறுப்பை கொடுங்க. முகுந்தன் பரசுராமனுக்கு வேற ஏதாவது பதவியை கொடுங்க. இப்ப பேசும்போது கூட நான் அதை தான் சொல்றேன். களத்துல நல்ல ஆட்கள், திறமையானவங்க வேணும்னு பேசினேன். வந்த உடனே இளைஞர் சங்க தலைவரோட பொறுப்பை கொடுத்துட்டு என்று ஆவேசமாக பேசினார். உடனே கீழே இருந்த பாமக நிர்வாகிகள் முகுந்தனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கோபமடைந்த ராமதாஸ், யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். இது நான் உருவாக்குன கட்சி. நான் சொல்றத கேட்க முடியலன்னா யாரும் இனி இந்த கட்சியில இருக்க முடியாது என்றார். அதற்கு அன்புமணி, அது சரி, என்ன சரி? சரினா அப்போ என கொந்தளிக்க பேசினார். அதற்கு அன்புமணி தன் கையில் இருந்த மைக்கை மேஜை மீது எறிந்துவிட்டு, சென்னை பனையூரில் நான் புதிதாக அலுவலகம் ஒன்றை ஆரம்பித்துள்ளேன். அங்கு வந்து என்னை அனைவரும் பார்க்கலாம் என்று கூறி தொலைபேசி எண்ணை அறிவித்து, இந்த எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள், என்னை தொடர்பு கொண்டு அனைவரும் வந்து எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம். அப்போது மீண்டும் குறுக்கிட்ட ராமதாஸ், மீண்டும் கூறுகிறேன், உங்களுடைய இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் பரசுராமன், இன்னொரு அலுவலகம் கூட திறந்து நடத்திக்கொள். முகுந்தன் உனக்கு உதவியா இருக்க போறாரு. இதை யாரும் மறுக்க முடியாது. உனக்கு விருப்பலைன்னா அதுக்கு வேற ஒன்றும் நான் சொல்ல முடியாது என தடாலடியாக தெரிவித்தார். மேடையிலேயே தந்தை மகன் கருத்து வேறுபாடு வெளிப்பட்டது. பாமக தொண்டர்களின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதியின் மகன்தான் பரசுராமன் முகுந்தன். சகோதரி மகன் முகுந்தனுக்கு இளைஞரணி தலைவர் பதவியை கொடுத்ததால் தான் இந்த பிரச்சனை வெடித்துள்ளது. இதனிடையில் நேற்றைய தினம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை முன்னாள் MLA கார்த்திக் தலைமையிலான குழு சந்தித்து ஆலோசனை நடத்தியது. அதன்பின் சென்னை பனையூரில் உள்ள அன்புமணி ராமதாஸையும் சந்தித்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டனர். அப்போது அன்புமணி தரப்பில் விதிக்கப்பட்ட பல்வேறு நிபந்தனைகளை ராமதாஸிடம் எடுத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. மேடையில் ராமதாசுடன் வார்த்தை மோதலில் ஈடுபட்ட அன்புமணி இன்று தைலாபுரத்தில் ராமதாசுடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு யார் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்படுவார் என்பது தெரியவரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் முகுந்தனுக்கு வழங்கப்பட்ட இளைஞரணி தலைவர் பொறுப்பிலிருந்து தற்போது விலகிக் கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சி நிர்வாகிகள் மத்தியில் தனக்கு ஆதரவு இல்லை என்பதை உணர்ந்த முகுந்தன் தாமாகவே இந்த முடிவு எடுத்துள்ளதாகவும், மேலும் ஏற்கனவே வகித்து வந்த மாநில ஊடக பேரவை செயலாளர் பதவி உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகிக் கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான். கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு வயலாம் ஜெஸ்டாங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்கு? வேற என்ன பேர் நல்ல அனுபவம் சொல்ல பண்ணுங்க. நான் சொன்னேன், கலந்து நல்ல ஆழ்வா வேணும், நல்ல திறமையா வேணும். வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளை போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க. கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, அப்போ முகந்தன் மீண்டும் பண்றேன்.
மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல சென்னை பனையூர் அலுவலகம் திறந்திருக்கு. 3வது தெருவில் இருக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.